ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 32வது ஸ்லோகம் ஆஃப் சௌந்தர்ய லகரி. அந்த 32வது ஸ்லோகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். சிவஹ சக்திகாமஹ ரத ரவி ஷீதகிரணஹ ஸ்மரோ ஹம்சக்ரஹ ததனுச்ச பராமாரஹரயஹ அமின் லேகாபி திரிஸ்ருபிஹி அவசானேஷு கட்டிதாக பஜந்தே வர்ணாஸ்தே தவ ஜனனி நாமாவயவதாம். ஓகேங்களா? ஐ திங்க் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சிவஹ சக்திஹி காமஹ ரத ரவி ஷீத கிரணஹ ஸ்மரோ ஹம்சஹ சக்ர ததனு ச பராமார ஹரயஹ அமி லேகாபிஹி திஸ்ருபிஹி அவசானேஷு கட்டிதாக பஜந்தே வர்ணாஸ்தே தவ ஜனனி நாமாம் அவயவம். ஓகேங்களா? இப்படி நம்ம இதை ஸ்லோகத்தை பிரிச்சுக்கணும். இதில் இந்த ஸ்லோகம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சட்டிலான ஒரு விஷயம். இதை நம்ம ஆச்சாரியர்கள் இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறார், இந்த தந்திரசாஸ்திரத்துடைய மந்திரங்களை எல்லாம் ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் அந்த அக்ஷரத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் அதிஷ்டான தேவதைகளை எல்லாம் சொல்லி அந்த ஸ்லோகத்தை விரிவாக்குகின்றார். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹே ஜனனி, அங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஹே ஜனனி சிவஹ. சிவ அப்படின்றது என்னன்னா ஹ அப்படின்ற ஒரு பீஜ மந்திரத்தில் இருக்கிறது. ஹ எச்ஏ ஆ சொல்கிறோம்ல, அந்த ஹ. நாட் ஏ ஆ. ஆன்று சொல்கிறோம் பாருங்க, அந்த ஆ கிடையாது. தமிழில் சொல்கிற முதல் வார்த்தை ஆ இல்லை. இது சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய ஹா. ஹானா எச்ஏ ஹா. இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஹா. இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த ஹா. சிவஹ சக்திஹி. ஓகேங்களா? சிவன்ற வார்த்தையில் இது நான் பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிவன்ற வார்த்தையிலேயே பார்த்தீங்கன்னா ஹா, அந்த ஹாலேயே பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஹா வருதுன்னா சிவ சிவ வா இருக்குல்ல, வானா இக்கு ப்ளஸ் ஆ இஸ் ஈக்குவல்ஸ் டு வா. அப்போ இவ்வு ப்ளஸ் ஆ இஸ் வா. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஹா இருக்குது, அது சிவனுடைய மந்திரம். அடுத்து சக்தி, சக்தியில் சா இருக்குது. ஓகேங்களா? அப்போ அது சக்தி பீஜ மந்திரம். ஓகேங்களா? அடுத்தது காமக, கே. காமகன்றதுக்கு கே இருக்குது. ஓகேங்களா? காம அப்படின்றதுல கா இருக்குல்ல, அதுக்கு தான் அது மன்மதனுடைய மந்திரம். அதாவது சிவனின் மந்திரமான ஹா, சக்தியின் மந்திரமான சா, காமனின் மந்திரமான மன்மதனின் மந்திரமான கா, க்ஷிதி. க்ஷிதி அப்படின்னா எர்த்து. இன்னும் இப்போ தான் சொன்னேன். எர்த்துனா தாங்குவது, பொறுமைக்கு அடையாளம் பூமின்றதுனால க்ஷிதி, அதோடைய மந்திரம் லா. ஓகேங்களா? நான் இங்கே இங்கிலீஷில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். இந்த இடத்துல சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கேன். தமிழில் இதை எழுத முடியாது. ஏன்னா எழுதினாலும் உங்களுக்கு தப்பாக நீங்கள் படிப்பீங்கன்னு தான் நான் இப்படியே இதை போட்டுட்டேன். அப்போ சிவனுடைய மந்திரம் ஹா, சக்தியின் மந்திரம் சா, காமனின் மந்திரம் மன்மதனின் மந்திரம் கா, க்ஷிதி பூமியின் மந்திரம் லா, ரவி என்றால் சூரியன், சூரியனின் மந்திரம் ஹா. ஹா எச்ஏ ஹா. ஓகேங்களா? ஆக்கும் ஹாக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஹா. க்ஷிதி ரத க்ஷிதி கிரண அப்படின்னு இருக்குது. க்ஷிதி கிரணனா பூமியிலிருந்து பெறப்படக்கூடிய கதிர் அப்படின்னா சந்திரன் அர்த்தம். அப்போ க்ஷிதி அப்படின்னா மூன், சந்திரன் என்ற அர்த்தம். சந்திரனுடைய ஹம்சம் என்ன, மந்திரம் என்னவென்றால் சா. ஹம்சக, ஹம்சல அது விஷ்ணுவுடைய பீஜ மந்திரம் ஹா. சக்கரம், சக்கரஹ அப்படின்னா இந்திரன் அர்த்தம். இந்திரனுடைய பீஜ மந்திரம் லா. அதே போல் பரக அப்படின்னா சக்தி, பராசக்தின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த பர தேவதையாக இருக்கக்கூடிய அவளுடைய மந்திரம் சா. அதே போல் மாரக என்றால் மன்மதன் என்று பொருள். மாரக அப்படின்னா மன்மதன். அந்த மன்மதனுடைய பீஜ மந்திரம் திரும்பவும் க. அப்போ ஹ,
ஹயஹ அப்படின்னா விஷ்ணுன்னு அர்த்தம். ஏன்னா பரிமுகம் கொண்டவர் ஹயக்ரீவர்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த ஹயக்ரீவருடைய மூலமந்திரம் லா. இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா தான் இந்த மந்திரம் இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹ ச க ல, ஹ ச க, ஹ ல ச க ல. ஓகேங்களா? என்ன சுவாமி இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னா, இதுதான் அம்பாளுடைய மகா திரிபுர சுந்தரி மந்திரம்னு வாங்க, அல்லது பஞ்சாட்சரி மந்திரம் என்பார்கள். இதுக்கு மந்திரராஜம் என்றே பெயர். இதற்கு இதை குருமுகமாகத்தான் நீங்கள் உபாசனை செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் வருவதால் அடியேன் சொல்லின்னு இருக்கேன். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா அதோடைய பீஜ மந்திரங்களை உள்ளடக்கியது. சிவக சக்தி காமக அப்படின்னா சிவனுடைய மந்திரமான ஹா, சக்தியின் மந்திரமான சா, காமனின் மந்திரமான கா, ஹ ச க. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நான் ஒன்றா சேர்த்து சொல்லணும் அப்படின்னா இது என்ன ஆகும்? இதற்கு நடுவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பீஜ மந்திரங்களுக்கு நடுவே இப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்க. ஏ ஜனனி சிவக சக்தி காமக க்ஷிதிரதி க்ஷீத கிரணக ஸ்மரக அம்சசக்ரக ததனுச்ச. இது வரைக்கும் நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்னதே தான். ஒவ்வொரு தேவதைகள், அந்த தேவதைகளுக்குடியான பீஜ மந்திரங்கள். அதற்கு மேலே அமீதே வர்ணாக, இவைக்கு மேலே, இதற்கு மேலே பராமார ஹிருதயக, பரபீஜமான, அதாவது தாய் பராசக்தியின் மன்மத பீஜமான அமீதே வர்ணாஸ்தே வர்ணாக க்ஷிதி ஸ்ருணுபிஹி, 3 ஸ்ருணுபின்னா 3ன்னு அர்த்தம். ஹிருல்லேகாபி, ஹிருல்லேகாபின்னா இந்த இது ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த ஸ்லோகம். ஹிருல்லேகாபிஹி அப்படின்னா ஹ்ரீம் என்னும் பீஜாட்சர மந்திரத்தை இதன் முடிவில் இந்த 3 அதாவது இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, சிவக சக்தி காமக, அப்புறமா ஒரு பீஜாட்சரமான அம்பாளுடைய பீஜாட்சரம் சிவக சக்தி காமக ஹிருல்லேகாபிஹி, ரதி ரத ரவி சீத கிரணக ஹிருல்லேகாபிஹி, ஸ்மரோ ஹம்சசக்ரக ஹிருல்லேகாபிஹி, பர மார ஹரயக ஹிருல்லேகாபிஹி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா, அந்தந்த ஸ்லோகத்தில் சிவன் சக்தி காமன் ஹ ச ஹ, இப்போ அந்த அம்பாளுடைய அந்த பீஜாட்சரமான மீஜாட்சரத்துக்கு ஹ்ரீம் அப்படின்றத ஏற்றுக்கிறோம். அப்போ க ஏ இ ல ரீம், ஹ ச க ல, அ ச க ஹ ல ரீம், ச க ல ஹ்ரீம். இப்போ நீங்களே கேட்பீங்க, சுவாமி நீங்களே மந்திரத்தை சொல்லிட்டீங்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஓம்காரத்தை சொல்லணும். அதே போல் இங்கே முடியும் போதும் அம்பாளுடைய பெயரை சொல்லணும். அப்போ தான் இது மந்திரமாக மாறும். இப்போ நான் வெறும் பீஜ மந்திரம், பீஜா அக்ஷரங்களை மட்டுமே நான் உச்சாரணம் பண்ணதான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு பூர்ணமாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கேட்டேன்னா தெரியும். ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் கடைசியிலும் இந்த ரீங்காரத்தை சேர்த்து 15 அக்ஷரங்கள், நீங்கள் 15 கூட்டி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஆச்சா? 13 14 15, அதாவது 3 எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹ்ரீம் அப்படின்ற மந்திரம் வருது. அப்போ என்ன ஆச்சுன்னா 15க்கு சம்ஸ்கிருதத்தில் ஷோடசம் அப்படின்னு பேர், அல்ல மன்னிக்கணும், பஞ்சாட்சரம்னு பேர். அப்போ மகா பஞ்சாட்சரம், பஞ்சதசாட்சரி வித்யா அப்படின்னதுக்கு இதுக்கு பேர். அதாவது 15 மந்திரங்களை உள்கொண்டது இந்த மந்திரம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சிவக சக்தி காமகன்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்தந்த பகவானை கொடுத்துருக்காங்க. அந்த பகவானுக்கான பீஜாட்சரங்கள் ஒவ்வொன்றின் முடிவிலும், அதாவது ஒவ்வொன்றின் முடிவிலும் ஹ்ரீம்காரத்தை சேர்த்து சொல்ல வேண்டும் 3 வாக்கியங்களாக. இது ஏன் 3 வாக்கியங்கள்னா, இந்த ஸ்ரீசக்கரத்தில் பார்த்தீங்கன்னா பிந்து மண்டலத்தில் முக்கோணம் திரிகோணமாக இருக்கும். திரிகோணாந்தர தீபிகான அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் பேர் இருக்குது. ஸோ ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா திரிகூட்டா காமகோட்டிகான்ற அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் அதே இந்த இதுவுக்கு பாஸ்கர் ராயர் விளக்குரை கொடுக்கும்போது இதே தான் கொடுக்குறார். ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா திரிகூட்டா காமகோட்டிகா கட்டாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதா, அந்த இடத்துலையும் இதே மாதிரி வியாக்கியானத்தை தான் கொடுத்துருப்பார்.
அதையே நம்ம இங்கே எடுத்துக்கலாம். கஏலஹ்ரீம் ஹசகஹலஹ்ரீம் சகலஹ்ரீம். ஐ திங்க் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு முறை கூட போடுறேன், கேட்டுக்கோங்க. கஏலஹ்ரீம் ஹசகஹலஹ்ரீம் சகலஹ்ரீம். இது அம்பாளுடைய பஞ்சதசாட்சரி மந்திரம் அப்படின்னும் மகா திரிபுர சுந்தரி மந்திரம் என்றும் சொல்வார்கள். இதை தான் இந்த இடத்துல அப்படி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. பராமார ஹரயக, பரா பீஜத்தில் இருக்கக்கூடிய சா மன்மத பீஜம், கா ஹரியுடைய பீஜம் லா, இவையெல்லாம் சேர்ந்த அமீதே வர்ணாக உன்னுடைய இவ்வக்ஷரங்களை திரிசுபிகி மூன்றும் சேர்த்து திரிலேகாபிகி புவனேஸ்வரி பீஜமான கிரீம்காரத்தை சேர்த்து சொல்லும்பொழுது அவசானேஷு ஒவ்வொரு கூட்டமாக, அதாவது காய கா ஏ இ ல ரீம், ஓகேங்களா, ஹ ச க ல ஹ ல ரீம் ச க ல ரீம் அப்படின்ற ஒவ்வொரு மூன்று கூட்டங்களையும் அவசானேஷு ஒரு கூட்டங்களும் கட்டிதா சேர்க்கப்பட்டு உன்னுடைய உன்னுடைய நாமாவயவயம் உன்னுடைய மகா திரிபுரசுந்தரி மந்திரம் அமைகின்றதம்மா அப்படின்னு ஸ்ரீவித்யாவில் பஞ்சாட்சரி வித்தியாகவும் திரிபுரசுந்தரி மந்திரமாகவும் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை இவர்கள் இங்கே சொல்கின்றார்கள். நான் திரும்பவும் மந்திரத்தை சொல்கிறேன். இதை நீங்கள் எவ்வளோ நாள் ஜபம் செய்யணும்னா அது உங்களுக்கு தான். அம்பாள் கட்டாட்சம். இதோடைய பலன் என்னவென்றால் சகல காரியங்களும் ஜபமும் சித்தியாகும், தீர்க்க ஆயுஷோடு வாழ்வார்கள். சிவக சக்திக்காமக ரத ரவி ஷீத கிரணக ஸ்மரோ ஹம்சக்ரக ததனுச்ச பராமார ஹரயக அமீல் ஹிருல்லேகாபிகி திசுருபிகி அவசானேஷு கட்டிதாக பஜந்தே தே வர்ணாஸ்தே தவ ஜனனி நாமாவயவயம் அவயவம் நாமாவயவதாம் அப்படின்னு. இதுதான் இந்த மந்திரத்துடைய புவனேஸ்வரி மந்திரத்துடைய யந்திரம்னு வாங்க. இந்த யந்திரத்தை இதையும் நாம் அம்பாளுடைய அனுகிரகத்தோட குருமுகமாக இதை உபதேசம் வாங்கி கொண்டு ஜபிக்க வேண்டும். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.